வணக்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படி இந்த டிவியில் என்னடா இருக்குன்னு கேட்குறீங்களா? இப்போ வாங்க இந்த டிவியில் போய் பார்ப்போம். இப்போ வாங்க டிவி கிட்ட போகலாம். நீங்கள் நினைக்கலாம், என்னடா இது சேவரை ஓட்டி டிவி இருந்தது, இப்போ என்னடா இப்படி வந்திருக்கு அப்படின்னு நினைக்கலாம். என்னடா டிவி இப்போ இப்படி வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். என்னடா இப்போ டிவி இப்படி வந்திருக்குன்னு கேட்கலாம். இதுக்கு என்ன தெரியுமா காரணம்? இப்போ வாங்க அதையும் போய் பார்ப்போம். இப்போ அந்த டிவியில் என்ன தானே இருக்குதுன்னு பார்த்தீங்க. இதுதான் இருக்குது. இதை நம்ம இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்க்ரூ போட்டு முடுக்கியிருப்போம். அதனால தான் இந்த டிவி ஸ்ட்ராங்காக நிற்கிது. இது நீங்கள் எல்லா எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் கடையில் கேட்டாலுமே கிடைக்கும். நாங்கள் இது எலக்ட்ரானிக்ஸ் கடையிலாம் கேட்டோம். இதோடைய லிங்க் அண்ட் பயோ என்னால் கொடுக்க முடியாது. சாரி, அதுக்காக நான் மன்னிச்சிருங்க. இது ஃப்ளெக்சிபிளாக டில்ட்டபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே கீழே படுத்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு டிவி பார்க்க சிரமமாக இருக்குன்னா டிவியை இப்படி தள்ளிக்கலாம். இல்லைன்னா நம்ம உள்ளே கூட அடக்கி வச்சுக்கலாம். வேணுன்றப்ப வெளில ஏற்றுக்கலாம், உள்ளே ஏற்றுக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். ஆனால் இந்த டிவி இது இருக்குல்ல, இதை நீங்கள் எத்தனை வாட்டி மடக்கினாலும் ஒன்றும் ஆகாது. இது இங்கே கீழ் மாரி தான் கொடுத்துருக்காங்க. கேட்டுக்கு வரும்னா அந்த கீழ் மாரி தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எல்லாமே இதில் இது மடங்கும். அப்புறம் இதுவும் மடங்கும். இதுவும் மடங்கும். கிட்டத்தட்ட மூணு இது கொடுத்துருக்காங்க உங்களுக்காக. ஏன்னா இந்த டிவியை நம்ம எந்த ஆங்கிளில் இருந்து பார்த்தாலும் அப்படியே இங்கே இடையே இருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சினிமா எஃபெக்டிக்கல் இருக்கும். ஏன்னா அப்படியே டிவி மிதக்கிற மாரி இருக்குது. பார்த்தீங்களா எப்படி இருக்குது? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வேறு எதை போடணும்னு. அதை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பை பை. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.